ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரு மே 24 சனிக்கிழமை சனி பிரதோஷம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் நிலைவாசலில் வைக்கிறதால சகலவிதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் உங்களை தானாக தேடி வரும். அது என்ன பொருள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் வளர்பிறைக்கு பிறகும் தேய்பிறைக்கு பிறகும் வரக்கூடிய திரியோதசி திதி இருக்குல்ல, அதுதான் பிரதோஷம். அந்த வகையில் மே 24ஆம் தேதி வந்திருக்கக்கூடியது தேய்பிறை திரியோதசி திதி. அதாவது பிரதோஷத்துல சனி பிரதோஷமா வந்திருக்குது. சனி பிரதோஷ வேலை அப்படிங்கிறது சிவபக்தர்கள் மட்டுமில்ல, யாரா இருந்தாலும் சரி தவறவிடக்கூடாத அற்புதமான ஒரு நாள். ஒரே ஒரு சனி மகா பிரதோஷத்தை நீங்க முறையா வழிபட்டுட்டீங்கன்னா ஒரு வருடம் முழுக்க வரக்கூடிய மாதத்துல வரக்கூடிய 2 அப்ப வருஷத்துக்கு 24 பிரதோஷங்கள் வரும். அந்த 24 பிரதோஷ திதிகளையும் முழுமையா வணங்கின பலனை இந்த ஒரே ஒரு சனி பிரதோஷத்துல பெற முடியுமா? பிரதோஷம்னா என்ன? நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்களை வேரோடு அறுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தினம். முதல்ல பிரதோஷம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். திரியோதசி திதி ஆரம்பிக்கிறத பொறுத்து தான் பிரதோஷ வேலை அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு மே 24ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4 மணி 22 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு திரியோதசி திதி மே 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி 56 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. பொதுவாக பிரதோஷ வேலை அப்படிங்கிறது மாலை ஒரு 4:30 மணிலேருந்து 6 மணி. இந்த 1.5 மணி நேரத்தில் சிவபெருமான் கோவில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். பக்தர்கள் அதில் போய் கலந்துப்பாங்க. நந்தி பகவானுக்கு நம்ம முறையாக வழிபாடு செய்யும்போது நம்மளோட குறைகள் எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டு அதை சிவபெருமான் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார் அப்படிங்கிற மாதிரியும், அதனால தான் பிரதோஷ வேளையில நந்தி பகவானை வழிபட்டுட்டு அவர் காதில் நம்ம கோரிக்கைகளை யாரு காதுலையும் விழாத மாதிரி ரகசியமாக சொல்கிறோம். சனி மகா பிரதோஷத்தில் சிவபெருமான தரிசனம் செய்கிறவங்களுக்கு எல்லை இல்லாத இன்பம் வந்து சேருமா. தெரிஞ்சோ தெரியாமலோ சிவபெருமானை தரிசனம் செய்து வில்வ இலையால் அர்ச்சனை செய்கிறவங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சனி பிரதோஷம் அன்னைக்கும் நாம முறையா சிவனை வழிபடுறதுக்கு என்னென்ன செய்யணும், அப்படி வழிபட்டா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தான தர்மங்கள் செய்யறதுக்கு சனி பிரதோஷம் ரொம்ப உகந்த நாள். இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய சின்ன தானம் கூட பெருமளவு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சனி பகவானால ஏற்படக்கூடிய அந்த தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் படிப்படியா குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா சனி மகா பிரதோஷத்துல சிவபெருமான வழிபாடு செய்யலாம். அந்த சனி தோஷத்தால ஏற்படக்கூடிய தாக்கம் ஓங்கி விழாம தாங்கி விழும். அது மூலயமா என்ன நடக்கும்னா, குடும்பத்துல யாராவது ஒரு நபருக்கு சனி தோஷம் இருந்தாலும் அது ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஆட்டி படைக்கும். சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானையும் சனி பகவானையும் வணங்கும் போது அந்த தோஷம் குறைஞ்சதுன்னா, சனி தோஷத்தால பாதிப்பு ஏற்படக்கூடிய நபர்களால அந்த தோஷம் குறையும் போது அந்த அமைப்பு ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே சேரும். அது மூலயமா என்ன நடக்கும்? ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் சந்தோஷம் கிடைக்கும். இதுதான் சனி பிரதோஷத்துல சனி பகவானை வணங்குறதுக்காகவும் சனி தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான வழிமுறை. கட்டாயம் உங்க வீடு பக்கத்துல இந்த பிரதோஷ வேலையில அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. உங்க கையால அபிஷேகத்துக்கு தேவையான இளநீர், நார்த்தங்காய், பன்னீர், சந்தனம், அதே மாதிரி அலங்காரத்துக்கு தேவையான அருகம்புல், இது எல்லாத்தையும் உங்க கையால வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷம். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை பிரதோஷ வேலையை செஞ்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு உங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே உங்கள் வீட்டோட பூஜையில் தயார் செய்து இதை உங்கள் வீட்டோட நிலைவாசலில் நீங்கள் வைக்கணும். இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் 2 பொருட்கள் தான். அதில் முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு வில்வ இலை, இல்லை ஒரு 2-3 வில்வ இலை கூட எடுத்துக்கோங்க. ஆனால் வில்வ இலை குறைஞ்சது ஒரு 1ஆவது இருக்கணும். பிரதோஷ தினத்தன்னைக்கு வில்வ இலைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் நம்ம வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணும்போதோ இல்லை வில்வ இலையை சமர்ப்பிக்கும் போதோ இதுவரை நம்மளை பிடித்திருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தெய்வ மூலிகை, தன ஆக்ரோஷ்ட மூலிகை, சிவபெருமானுக்கு உகந்த மூலிகை இந்த ஒரு வில்வ இலை. இந்த வில்வ இலை அப்படிங்கிறது பிரதோஷ வேலைகள்லயே கட்டாயம் சிவபெருமான் கோவில்களில் வாசல்ல கிடைக்கும். அதை வாங்கிட்டு வச்சுக்கோங்க. கோவிலுக்கு போகும்போது கூட நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்துக்கலாம். வாங்கிட்டு அதை கழுவி சுத்தப்படுத்தி முடிஞ்சா ஒரே ஒரு வில்வ இலை எடுத்தாலும் சரி, இல்லை எத்தனை வில்வ இலை எடுக்கிறீங்களோ சரி, அந்த வில்வ இலை எடுத்து அந்த வில்வ இலைகளுக்கு சந்தனம் பொட்டு வைங்க. அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயம், இவ்வளவுதான் அவ்வளோதான் கணக்கு கிடையாது. உங்களால் எவ்வளோ ரூபாய் சில்லறை நாணயம் எடுக்க முடியுதோ அந்த சில்லறை நாணயத்தை எடுத்து பூஜையில் வச்சுடுங்க. இப்போ சிவபெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வில்வ இலை வேலையும் இந்த 1 ரூபாய் நாணயத்து வேலையும் நீங்கள் அமர்ந்து எங்களுக்கு சகலவிதமான செல்வங்களை கொண்டு சேர்க்கணும்
எப்படியாவது நல்ல விஷயங்களை என் குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்கன்னு சொல்லி சிவபெருமான மனசார வேண்டிக்கோங்க. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய சிவ மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்க முடியுமோ அத்தனை முறை அந்த வில்வ இலையும் சில்லறை நாணயமும் சிவபெருமான் போட்டோக்கு முன்னாடி இருக்கும்போது உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்கள அன்றாட வேலை பார்க்கலாம். வீட்டோட பூஜை அறையில விளக்குகள்லாம் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் இந்த 2 பொருட்களும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சின்னதா ஒரு துணி ஒண்ணு எடுத்து, இந்த 2 பொருளையும் அதாவது வில்வ இலையும், அது கூட சில்லறை நாணயம் ஒண்ணே ஒண்ணு, முடிஞ்சா ஒரே ஒரு துளி விபூதி சேர்த்துக்கலாம். ஏன்னா, இந்த விபூதி அப்படிங்கிறது சிவபெருமானோட அடையாளம். விபூதி சேர்க்க விருப்பம் இல்லங்கிறவங்க வெறும் வில்வ இலையையும், அது கூட சில்லறை நாணயத்த மட்டும் சேர்த்து, ஏதாவது ஒரு துணி, எந்த நிற துணியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா கருப்பு நிறத்த தவிர எந்த நிறத்த வேணா பயன்படுத்திக்கோங்க. அந்த துணிய அதில வச்சு அந்த துணிக்குள்ள இந்த வில்வ இலையையும், நாணயத்தையும் வைத்து, சின்னதா ஒரு முடிச்சு மாரி தயார் செய்து, வீட்டோட நிலைவாசல்ல தொங்க விட்டுருங்க. இப்ப மே 24ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பிரதோஷத்தன்னைக்கு இத கட்டி தொங்க விடுறீங்கன்னா, திரும்ப 15 நாட்களுக்கு அப்புறமா வரக்கூடிய அடுத்த பிரதோஷத்தன்னைக்கு அந்த மூட்டைய பிரித்து பார்த்து, அதுல இருக்கக்கூடிய வில்வ இலைய மட்டும் கால் படாத இடத்துல தண்ணீல விட்டுட்டு, மறுபடியும் புதுசா ஒரு வில்வ இலைய இதே மாரி தயார் செய்து வச்சுக்கோங்க. அந்த ரூபாய் நாணயம் ஏதாவது வச்சிருப்பீங்களா? அது அப்படியே இருக்கலாம். திரும்ப திரும்ப அதே ரூபாய் நாணயத்த நீங்க பயன்படுத்திக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் மாரி தெரியும். இது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத நீங்க மறந்துறக்கூடாது. இந்த பிரதோஷ வேலை சொல்லியிருந்தோம்ல 4:30 மணிலேருந்து 6 மணின்னு. நமக்கு இந்த மாசம் அதிர்ஷ்டவசமா மாலை 4:22க்கெல்லாமே அந்த திரியோதசி திதி பிறந்துருது. அதாவது பிரதோஷத்துக்கான திதி பிறந்துருது. சரியா 4:30க்கெல்லாமே அபிஷேகத்தலாம் ஆரம்பிச்சுடுவாங்க. நீங்க மாலை ஒரு 4 மணி 4:15 மணிக்கு நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா, தாராளமா சிவபெருமானுக்கான அந்த அபிஷேக ஆராதனைகள் பார்த்துட்டு, நந்தி பகவானை வணங்கிட்டு, உங்க குறைகள்லாம் சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு வரலாம். அதே மாரி உங்க கையால தானங்கள் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சனி பிரதோஷம் அன்னைக்கு தானம் பண்றது உங்க தலைமுறையவே காக்கும். இந்த பொருட்கள், அந்த பொருட்கள் அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ, அத பயன்படுத்தி தானம் பண்ணலாம். பசுமாடு வைத்திருக்காங்களா? அந்த பசுமாடு வைத்திருக்கிறவங்களுக்கு உங்க கையால என்ன பொருட்கள் தானம் பண்ண முடியுமோ, அத தானம் பண்ணுங்க. பச்சரிசி, வெல்லம், நாட்டு சர்க்கரை, அதே மாரி பச்சை பயிறு, கொள்ளு இந்த மாரி பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க பசுமாடு வைத்திருக்கிறவங்களுக்கு தானமா குடுக்கலாம். அது போக ரோட்ல எவ்வளோ பேரு ஏழை எளிய மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி குடுக்கலாம். இது கோடைக்காலம் அப்படிங்கிறதால, வெயில்ல வாட்டி வதைந்து கஷ்டப்படக்கூடிய, வேலை செய்யக்கூடியவங்களுக்கு குடை வாங்கி குடுக்கலாம். தண்ணீர் பாட்டில் வாங்கி குடுக்கலாம். இப்ப சொல்லிக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தெரியும். மத்த நாட்கள் இத செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்த நாட்கள்ல செய்யலாம். சிவபெருமானுக்கு உகந்த சனி பிரதோஷம் மாரியான நாட்கள்ல இது மாரி தான தர்மங்கள் செய்யறது உங்க தலைமுறையவே அது காக்கும். எத நினைச்சு அந்த வேண்டுதல் செய்றீங்களோ, என்ன தானம் பண்றீங்களோ, அந்த தானம் நீங்க பலனை எதிர்பார்க்காமல் செய்தால் கூட தாராளமாக உங்கள் பக்கம் எல்லா விதமான செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்த்துடும். இந்த ஒரு சனி பிரதோஷத்தன்னைக்கு தான தர்மங்கள் செய்து, அது கூட இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை, வில்வ இலை கூட நாணயத்த சேர்த்து வாசல்ல மூட்டையா கட்டி வச்சு பாருங்க. இதுவரைக்கும் இறக்கங்களை மட்டுமே சந்தித்து வந்துட்டு இருந்த உங்க குடும்பம் மேல்நிலைக்கு போறதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களை தானாக தேடி வரும். சிவபெருமான் உங்கள் வாழ்க்கை முழுக்க உங்கள் கூடவே வருவதற்காக வழிவகை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.